ஹாய் வீவர்ஸ், குட் மார்னிங். வாங்க நம்ம எல்லாம் மாடிக்கு போகலாம். இப்போ நான் மாடிக்கு தான் போகிறேன். மேலே துணிலாம் காய போட்டிருக்கேன். அதை அப்படியே எடுத்துகிட்டு மேலே புறாலாம் இருக்கும், அதை அப்படியே பார்க்கலாம். வாங்க, காலையில் புறாலாம் வெளியில் விடுவாங்க, போய் பார்க்கலாம். ஆஹா, புறா ஒன்று கூட இல்லைங்க. இன்றைக்கி எந்த புறாவையும் வெளியில் விடலை போல். சரி வாங்க, கூண்டிலே இருக்கும், கூண்டுலேருந்து காட்டுறேன் உங்களுக்கு. இன்றைக்கி கூண்டில் பாருங்கள். அதுக்கப்புறம் வெளியில் விடும்போது ஒரு நாள் நான் வந்து கண்டிப்பாக ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். அங்கே பார்த்தீங்களா வெள்ளை புறா 2 இருக்குது பாருங்க. வெள்ளை புறா நிறைய இருக்குங்க. இங்கே இருக்க 4 கூண்டுலேயுமே புறா இருக்குது. நெக்ஸ்ட் டைம் வந்து அவங்க வெளியில் விடும்போது நான் உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். இப்போ கூண்டுக்குள்ளவே பாருங்கள். அப்புறம் இன்னொரு கருப்பு புறா ஒன்று இருக்கும் பாருங்கள். அது அங்கே இருக்குது பாருங்க. அதுக்கப்புறம் கிராஸ்லாம் கூட நிறைய இருக்குதுங்க. நான் பார்த்துருக்கேன். கலர் கலராக இருக்கும். ஒரு மாதிரி கழுத்தில் வேறு கலரு, அந்த மாதிரிலாம் கலர் கலராக இருக்குங்க. நெக்ஸ்ட் டைம் வரும்போது பார்க்கலாம். சரி வாங்க, ரோஜா செடியாவது போய் பார்ப்போம். எல்லாம் கூண்டூரில் தாங்க இருக்குது. ரோஜா செடி பார்க்கலாம். இதுதாங்க ரோஜா செடி. இதில் டெய்லியும் ஒரு பூ பூக்கும். இன்றைக்கி வந்து பறிச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் நேற்று வந்து பார்த்தேன், ஒரு பூ இருந்துச்சு. இது எங்களோட ஸ்ட்ரீட்டுங்க. இன்றைக்கி வந்து ஸ்ட்ரீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க, சரி ஆளுங்க. ஏன்னா இன்றைக்கி லீவு ஸ்கூலு, அதனால். சரி வாங்க, நம்ம அப்படியே கீழே போவோம். எங்கள் ஸ்ட்ரீட் அப்படியே காலியாக இருக்குது. கீழே வந்து பார்த்தா என் பையன் பார்த்தீங்களா, ஏதோ வரைஞ்சிட்ருக்கான். என்னடா வரைகிறேன்னு நான் கேட்டேன். என்ன வரைகிறேன்னு கேட்டால் அவன் சொன்னான் அது ரோபோட்டுன்ட்டு. பாருங்கள் அவன் வரைகிற ரோபோட் எப்படி இருக்குன்னு. அவன் காலையில் எழுந்திரிச்சா ஏதாச்சும் ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி ஏதாவது வரைவான், கலர் பண்ணுவான். நிறைய கலர் பென்சில் வாங்கி வாங்கி வச்சுக்குவாங்க. சும்மா ஏதாவது நோட்டில் வந்து வரைஞ்சி கலர் பண்ணிகிட்டே இருப்பான். அதுக்கு ஒரு பேர் வச்சு, இதாம்மா இது ரோபோட்டு, இது கிளிமா, இது மயில்மான்னு சொல்லுவான். நாங்களும் ஓகே நல்லா இருக்குன்னு. இது வந்து நைட்டு வச்ச சாதம், இது புதினா துவையல், அதுக்கப்புறம் கிழங்கும் கொஞ்சம் அவிச்சு வச்சுருக்கேன் பசங்க சாப்பிடுவாங்கன்னு. சாதமும் புதினா துவையலும் நானும் என் ஹஸ்பண்டும் சாப்பிடுவோம். இது என் பொண்ணுக்காக சேமியா அவள் கேட்டான்னு பண்ணேங்க. ஓகே பாய்ங்க, நானும் வேலைக்கு போகணும். பாய்.